நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பொய்ய புரட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு பேசாம கையேதி பிச்சை எடுக்கலாம். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏமா, உங்க தகுதிக்கு உங்களுக்கு பேங்க் மாப்பிள்ள கேக்குதா? ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதாவது பெரிய இடமா பார்த்து ஏமாத்த வேண்டியதானே? சம்பந்தியம்மா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. மாப்பிள்ள எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னாரு, அப்புறம் எதுக்கு இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்க? உள்ளத சொன்னா அபாண்டமா? ஆமா, என் புள்ள வந்து சொன்னா. அவன் அப்படி சொல்ல வச்சதே நீங்க தானே. அப்படி என்னதான் பண்ணீங்க என் பிள்ளைய? நேத்து வரைக்கும் அவன் அம்மா பிள்ளையா இருந்தான், இன்னைக்கு பொண்டாட்டி தாசனா மாறிட்டான். உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் பிள்ளைய வீட்டு மாப்பிள்ளைய ஆக்கிட்டீங்கல்ல, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தி, என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நாங்க நினைச்சதே கிடையாது. என் பொண்ணு ஒரு அப்பாவி. மாப்பிள்ள மகாவை உண்மையா நேசிச்சதுனாலதான் அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் சரி சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதனால அம்மா, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இப்ப புரியுதா? இவங்க பொண்ணும் இவங்களும் ரொம்ப யோகியமா. இவங்க சீமந்த புத்திரிய கல்யாணம் பண்றதுக்காக உன் புள்ளதான் அத்தனை பித்தலாட்டத்தையும் பண்ணானா. மா, இவளுங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. மலையவே முழுங்கிட்டு அடுத்தது என்னன்னு நம்மளையே கேட்பாங்க.